பாருங்க, குதிரவாளி வெண்பொங்கல், கத்திரிக்காய் சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்ஸு, இது ரெண்டும் பண்ணியிருக்கேன் தொட்டுக்க. பாருங்கோ. நிறைய இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து இது பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் காட்டு ரெண்டையும் டச் பண்ணலாம், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போட வீடியோ கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்ணுறதையும் கொத்ஸு பண்ணுறதையும் பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து குதிரவாளி பொங்கல் தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். குதிரவாளி பொங்கலுக்கு வந்து நான் வந்து இந்த கப்பால் 1 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கேன். குதிரவாளி அரிசி இப்படி தான் இருக்கும், ரொம்ப நைஸாக குரணையாக இருக்கும். இந்த குதிரவாளி அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுலேயே 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். இப்போ இதில் வந்து 1க்கு 3ன்னு நம்ம தண்ணி அளவு விட்டு குக்கர் வைக்கல, இது விசில் விட்டு ஒரு 3-4 விசில் விட்டு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி காட்டலாம். அது தொட்டுக்கருக்கு வந்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்ஸு தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதை வந்து ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன். இதை தண்ணி விட்டுக்கலாம். முதல்ல மூணு 3.5 இருக்கட்டுமே, கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா வந்து இதாகிடும். ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுக்கலாம், அப்போ வந்து இது பொங்கி வழியாது. நம்ம பொங்கல்லாம் வந்து பியூர் நெய்யில் தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். பியூர் நெய்யில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகுதுன்னா கெட்டி ஆகிடும். ஆற கொஞ்சம் நம்ம நெய் எண்ணெயும் விட்டு பண்ணிட்டோம்னா அந்த பொங்கல் கடைசி வரைக்கும் தளர்வாகவே இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறோமோ அப்படியே இருக்கும். 4 விசில் விட்டுட்டு காட்டுறேன். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும் குக்கருக்கு வெண்பொங்கலுக்கு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கத்திரிக்காய் கொஜ்ஜுக்கு வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல வறுத்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன், ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நன்னா இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் வந்து தனியா போட்டுக்கலாம். இதை முதல்ல கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து அது ரிலீஸ் ஆகிடும், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும் குக்கரில். ஒரு காரத்துக்கு வந்து நான் 3 மிளகா போட்டுக்கிறேன், வர மிளகா. கட்டி பெருங்காயம் இருந்தால் இந்த இடத்துல போட்டுருங்கோ. நான் வந்து இன்றைக்கி பொடி பெருங்காயம் தான் போட போகிறேன். அதனால் வந்து நான் அது கொத்ஸு பண்ணும்போது அதிலேயே போட்டுக்கலான் இருக்கேன். இது கொஞ்சம் இதாகட்டும் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா நம்ம தனியாக போட்டுக்கலாம். இது பவுடர் ஃபார்மில் பவுட்ரு பண்ணிக்கணும், அரைக்க வேண்டாம். வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு காட்டுறேன். தனியா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வறுத்துட்டு நம்ம பவுட்ரு ஃபார்மில் தான் பவுட்ரு பண்ணணும், பவுடராக தான் போடணும். வந்து இதை தண்ணி விட்டெல்லாம் அரைக்கலாம் வேண்டாம். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அரை நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெருசு, இதை விட சின்னது நெல்லிக்காயை, பெரிய நெல்லிக்காயை விட அந்தளவுக்கு புளி தண்ணி ஒரு 100 கிராம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி ஜலம்,
இப்போ வறுத்துண்டாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு பாருங்க. நல்லா கொஞ்சம் வேணும், நம்ம வெந்நீர் தான் விடணும். பச்சை தண்ணி விட்டேன்னா வந்து இறுகிக்கும். கொஞ்சம் வேணால் வெந்நீர் விட்டுக்கலாம். இது வெந்நீர் கொதிக்கிட்டு விட்டுக்கலாம். அதுக்குள்ள நான் வந்து இதுக்கு வந்து முந்திரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 15 முந்திரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தோல் சீவி கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெண்பொங்கலுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு பெருங்காய பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு ஜீரகத்தை வந்து 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து நான் 1-2 அப்படி பவுட்ரு பண்ணிட்டு இருக்கேன். நானும் இதில் நெய் தான் விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஹோட்டல்லாம் சொல்கிறாங்க நெய்யும் எண்ணெயுமா கலந்து விட்டுட்டாதான் உங்களுக்கு வெண்பொங்கல் கடைசி வரைக்கும் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி லூஸாகவே இருக்கும், இல்லாட்டி வந்து இறுகிக்கும் அப்படின்னு. அதனால தான் சரி அப்படி சொல்லி இப்போ எண்ணெயும் நல்லெண்ணெயும் நெய்யுமா கலந்து விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதில் நானுமே பியூராக நெய்யே தான் விட்டுட்டு இருந்தேன். முந்திரியை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி கொதிக்கிறது. அதை நம்ம எடுத்து வெந்நீர் விட்டுக்கலாம். அதில் ரொம்ப கிண்ணுன்னு இருக்குது பொங்கல். இதில் போட்டுடலாம். இன்னும் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம்.
நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் நல்லா பொரிச்சு போட்டுடலாம் எண்ணெயில். எண்ணெய் ப்ளஸ் நெய்யுமா விட்டுருக்கேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஜலம் விட்டுக்கவும் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கறது பொங்கல். குதிரைவாலி பொங்கல், குதிரைவாலி அரிசி 1 கப் எடுத்தால் அது எதில் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 தண்ணி விடலாம். நான் 3 விட்டனால கொஞ்சம் இதாகிடுது, கெட்டியாகிடுது. நீங்கள் 4 விட்டலாம் சரியாக இருக்கும். விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு மாதிரி பண்ணிடலாம். உப்பு போடணும், மெயின் பற்றியா உப்பு போடுறீங்க மாதிரி. இதுக்கு வந்து நான் வந்து சால்ட்டு தான் போடுறேன், டேபிள் சால்ட்டு. ஏன்னா வந்து கல்லுப்பு போட்டால் இப்போது கரையாது. இப்போ நம்ம கத்திரிக்காய் கொஜ்ஜுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதை பண்ணணுன்னா இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ஆறு போட்டுட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுன்றலாம். நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது புளித்தண்ணி விடும்போது உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். கத்திரிக்காய் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சிலர் வந்து இது நல்லா அரைப்பாங்க. அரைக்கலாம் வேண்டாம், சும்மா இப்படி மசிச்சுட்டாலே போடும். நல்லா அப்படி கையால் கரண்டியால் இது அரைக்கணுங்கிறதுலாம் இல்லை. அங்கே வந்து சம்பா சாதம், மிளகு ஜீரகம் சம்பா சாதம்னா இது வந்து புளித்தண்ணி விட்டுக்கலாம். புளித்தளத்தை ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கலாம், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். இந்துப்பு போட்டுக்கிறேன். இப்படி மசிச்சுட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப மிக்சிலாம் அரைக்கலாம் வேண்டாம்.
இப்படி மசாலே மசிஞ்சுக்கும் கத்திரிக்காய். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்து உப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை பாருங்க, இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. மிக்சியில் பவுட்ரு பண்ணி வந்துடும். இப்படி தான் இருக்கணும். இது ஒரு மாதிரி கோர்ஸாக தான் இருக்கும், ரொம்ப பவுடராக இருக்காது. இதை அதில் நம்ம போட்டு உப்பு எல்லாமே போட்டுட்டாச்சு. கொஞ்சம் கொதிச்சோடனே இதை போட்டுக்கலாம். மிக்ஸி மட்டும் அலம்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி அலம்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொச்சு ரெடி ஆகிடும். வெண்பொங்கல் ஆகிடுத்து. குதிரைவாலி பொங்கல் இது வந்து ஆகிடுத்துன்னா தொட்டுக்கறக்காச்சு. இப்போ பாருங்க என்ன கொதிச்சுன்னு இருக்கு. பச்சை வாசனை போக கொதிச்சுட்டு இதை போட்டுடலாம். பொடியை கரண்டி வச்சு பொடி வறுத்துருக்கோம். அது சேர்ந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக நான் அது இது ஜலம் விட்டு அலம்பி மிக்ஸி அலம்பி விட்டுக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து நல்லா அதை அரைப்பா மசிக்கிறா. இது இவ்வளோ தான் நான் அவ்வளோ பண்ணுவேன். இப்படி தான் இருக்கும் நான் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் வேணால் நெய் விட்டுக்கலாம். அங்கே வந்து சிதம்பரத்தில் வந்து உங்களுக்கு சம்பா சாதம், மிளகு ஜீரக சாதம், அதை நல்லா வறுத்தும் பவுட்ரு பண்ணலாம். அப்படி வெறுமையும் பவுட்ரு பண்ணலாம். அதை வந்து பவுட்ரு பண்ணி சாதம் நல்லா வேக வச்சுட்டு அதில் வந்து உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பவுட்ரு பண்ணி தூக்கி எடுத்து கொட்டி சாதம் கலந்து அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு இலையில போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா. தொட்டுக்க வந்து இது கொஜ்ஜு பண்ணுவா. இது சிதம்பரம் கொஜ்ஜு தான். இது ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பட்டா. நான் இப்படி தான் பண்ணுவேன்.